அடுத்ததாக சிறப்புரை நிகழ்த்த வருகை புரிந்திருக்கும் திருச்சி ஜமால் முகமது கல்லூரியின் அரபுத்துறை பேராசிரியர் மௌலானா முகமது இஸ்மாயில் அசனி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. بلى من أسلم وجهه لله وهو محسن فله أجره عند ربه ولا خوف عليهم ولا هم يحزنون. صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات. صدق الله العظيم. صدق رسوله النبي الكريم. ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. எல்லா புகழும் ஏக இறைவனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. ஸலவாத்தும் ஸலாமும் நம் உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழியிலே வந்த சத்திய சஹாபாக்கள், தோழர்கள், நல்லவர்கள், குறிப்பாக இந்த அவையிலே குழுமி இருக்கிற நம் அத்தனை பேர்கள் மீதும் அல்லாஹ்வின் பேரருடைய என்றென்றும் உரித்தாவதாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த விழாவினுடைய தலைவரும் நம்முடைய புகாரி ஆலிம் அரபிக் கல்லூரியினுடைய கரஸ்பாண்டன்ட்டுமான மரியாதைக்குரிய அஷ்ரஃப் ஹாஜி அவர்களே, இங்கே அழகிய முறையில் வாழ்த்துறை வழங்கி நம்முடைய புகாரி ஆலிம் அரபிக் கல்லூரியை மிக சீராக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மௌலானா முனைவர் சையத் மசூத் ஜமாலி சாஹிப் அவர்களே, இங்கே இந்த அழகிய புத்தகத்தை வெளியிட்டு அதற்குரிய எல்லா வகையான பொருட்செலவுகளையும் ஏற்றுக்கொண்டு இந்த புத்தகம் இருக்கும் வரை அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருக்கான கபருக்கான சொத்தாக, வெளிச்சமாக, ஒளியாக அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய பொருளாதாரத்தை ஆக்கிய மரியாதைக்குரிய எங்களுடைய சதக் ஜலால் காக்கா அவர்களே, இந்த அழகிய புத்தகத்தை படைத்து இங்கே தந்திருக்கக்கூடிய மௌலானா இலியாஸ் நதவி சாப் அவர்களே, உஹன்னி ஃபி ஹாதல் வக்தில் முனாசிப் லில் உஸ்தாத் அல் கரீம் இலியாஸ் الندوي وهو مشهور كما أشار إلى ذلك أستاذنا الكريم عبد الحي حينما كنت في دبي. لقد لقيت من الأكابر وإخوة من البكاليين في دبي، وكانوا يخدمون كثيرا للعلماء المبجلين الذين يحضرون في منطقة دبي من الهند، وهم يعظمونه ويوقرونه ويجعلون لهم منصة لإلقاء خطبهم في اللغة الأردية. ولي علاقة العظيمة مع العلماء الكبار من جامعة ندوة العلماء بواسطة هؤلاء العلماء الكريم. لذلك وفي هذا المناسبة أنا أهنئ لمؤلف هذا الكتاب الأستاذ الكريم إلياس الندوي أن يبارك الله له في عمره وأن يجعل كتابه نافعا للأمة الإسلامية جميعا. மரியாதைக்குரிய இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் அவர்களுக்கும், இன்றைக்கு அதை தர்ஜுமா செய்து வெளியிட்டிருக்கக்கூடிய எங்களுடைய மரியாதைக்குரிய அன்பு நண்பர் அவர்களுக்கு நான் வாழ்த்து சொல்லணும். அவருக்கு சொல்ற வாழ்த்து அப்படிங்கிறது என் மசூத் மௌலானா உருவாக்கி இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கான வாழ்த்து. பிள்ளைகளை வாழ்த்துவது தகப்பர்களா இருக்காங்க. எனக்கு இன்னும் நினைவு இருக்கிறது, 8 ஆண்டு காலம் துபாயில இருந்தேன். ஒரு கம்பெனியில கோட்டப்பள்ளியில தஃசீர் பண்ணிட்டு இருப்பேன். 800 பேர் அதுல கலந்துக்குவாங்க. கன்னியாகுமரியிலிருந்து ஆரம்பித்து அங்க சென்னை வரை உள்ள மக்கள் அதுல 800 பேர் வருவாங்க வாரம். மரியாதைக்குரிய எங்களுடைய மசூத் மௌலானா துபாய் வந்த போது எங்க மஜ்லிஸுக்கு வாங்க ஹசரத்துன்னு கூப்பிட்டேன். வந்தாங்க. அந்த சபை நிரப்பமா இருக்கிறத பார்த்துட்டு ஹசரத் அவர்கள் கொஞ்ச நேரம் பேசிட்டு துவா செஞ்சுட்டு
என்னை அழைத்து சொன்ன அந்த வார்த்தை தான், மௌலானா யாருங்க? மௌலானா எங்க மாணவர்களையும் இதே மாதிரி பயன்படுத்துங்களேன். ஒரு தந்தையின் வார்த்தை. எங்க புகாரிகளும் இப்படி வரட்டுமே, அவங்களை கூப்பிட்டு யூஸ் பண்ணுங்களேன். உண்மையாக சொல்லுகிறேன், அதற்கு பின் நான் தாயகம் வருகிற போதெல்லாம் என்னுடைய இடத்தில் அமர்ந்து அந்த பணியை செய்தவர்கள் நம்முடைய அருமைமிக்க புகாரியினுடைய மாணவர்கள். அல்லாஹ் அக்பர். உலகம் முழுக்க வியாபித்திருக்கக்கூடிய இந்த புகாரிகளுடைய இவர்களுடைய செயல்பாடு எல்லா வகையிலும் போற்றத்தக்கதாக இன்னைக்கு இருக்கு. ஒரு துறையில மட்டுமல்ல, இமாமாக, அதே மாதிரி முதர்ரிசீன்களாக பல இடங்கள்ல அவர்கள் தங்களுடைய பணியினால் மிளிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய மரியாதைக்குரிய அஷ்ரப் சாபுக்கு இந்த நேரத்தில் ஒரு செய்தியை சொல்லுகிறேன். இவர்கள் எந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லி அது மக்களிடத்திலே சென்று சேருகிறதோ, அஷ்ரப் ஹாஜி அவர்களே, அந்த நாள் முழுக்க உங்கள் தந்தையின் கபர் ஒளிப்படுத்தப்படும். உங்களுடைய தந்தையினுடைய கபருக்கு பஷாரத்து சொல்லப்படும். உங்களுடைய தாயினுடைய கபருக்கு அங்கே விளக்கு வைக்கப்படும். ஏனென்றால் உங்கள் பொருளாதாரத்தை மட்டும் செலவழிக்கவில்லை, இந்த சமூகத்தை கட்டமைக்கிற இப்படிப்பட்ட அருமையான நப்சுகளை, ஆன்மாக்களை உருவாக்கி சென்றிருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் உங்கள் தந்தையின் கபரை ஒளிப்படுத்துவானே அந்த நாட்களுக்கு அதற்கான காரணமாக இந்த புகாரி மாணவர்கள் இருக்கிறார்கள் என்ற சுபசோபனத்தை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க அழகா இந்த கல்லூரிக்கு எல்லா வகையிலும் உதவி செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வகையிலே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, இன்றைக்கு ஒரு அழகிய புத்தக வெளியீட்டு விழா. இந்த புத்தகத்தை நீங்க வரணும் அப்படின்னு அழைச்ச உடனே எனக்கு அந்த காப்பி அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த காப்பி அனுப்பி வச்சாங்க. உண்மையிலே நான் படித்து விட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தது. பெருந்தெரும் உலமாக்கள், நாம் யாரையெல்லாம் கற்பனையில் நினைத்திருப்போமோ அவங்கள குறித்தெல்லாம் இதுல எழுதப்பட்டிருந்தது. முன்னுரையில ஐயா சாப் எழுதி இருக்கும் போது மௌலானா அபுல் ஹசன் சாப்லாம் நம்முடைய கனவு நாயகர். அவர், நான் துபாயில சொல்லுவேன், அவர் பேரை சொல்லுகிற போதெல்லாம் எங்களுடைய முடிகள் சிலிர்த்து நிற்கும். ஏன்னா துபாயில பார்த்திருக்கேன் அவங்களுக்கு கிடைச்ச மரியாதையை. மன்னர் எந்திரிச்சு அங்கிருந்து ஓடியாந்து அங்க துபாய் நாட்டினுடைய அந்த பர்சனாலிட்டி, அந்த விருது கொடுப்பாங்க. அதுல எத்தனையோ லட்சக்கணக்கான ரூபாய்கள் அது தரப்படும். அந்த அந்த செக்கை கொண்டு வந்து கொடுத்த உடனே என்ன ஒரு ஆன்மா பாருங்க, இதை வைக்கிறதுக்கு எங்க வீட்டுல இடம் இல்லை, இதை நீங்களே வச்சுக்கிட்டு இந்திய உலமாக்களுக்கு நீங்களே பிரித்து கொடுத்துருங்க. அல்லாஹும் அஷ்ஹத், அங்க இருந்து சொன்னார் இந்த வார்த்தை. இன்னைக்கு இருக்கு, அல்லாஹும் அஷ்ஹத், அல்லாஹும் அஷ்ஹத், யாரெல்லாம் ஒன்னை சாட்சியாக்குகிறேன், இந்த துபாய் நாட்டினுடைய இளவரசர் இதை பிரிச்சு எல்லா உலமாக்களுக்கும் கொடுக்கணும்னு சொன்னாங்க. வாட் எ பியூட்டிஃபுல் வேர்ட். அவர் சொன்ன வார்த்தையை இன்றைக்கும் துபாயில ஒவ்வொருத்தரும் ஆச்சரியமா அப்படி பாக்குறாங்க. ஒருத்தர் இப்படியே சொல்றது, ஏக ஒரு 10 கோடி ரூபாய் கொடுங்கன்னா முதல் 3 நாளைக்கு முன்னாடியே வந்து பாய வச்சு படுத்துருவான். 10 ரூபாய் கொடுக்குறனாலே படுக்கிறவன் இருக்கும்போது 10 கோடி கொடுக்குறான்னா என்ன செய்வான்? ஆனா அந்த காசை அவர்த்தே கொடுத்து நீயே வச்சு எல்லாருக்கும் கொடுத்துறியா? எங்களுக்கு கனவு நாயகன் சல்மான் சாப் துபாய்க்கு வந்திருக்கும் போது போய் சந்திக்கிறதுக்கு பட்கலி உலமாக்கள் தான் ஏற்பாடு பண்ணாங்க. நான் போய் அங்கே பார்க்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சு. உலகம் முழுக்க வியாபித்திருக்கிறார்கள். எனக்கு இவங்க பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. நம்மள மாதிரியே வேட்டி கொடுத்துவாங்க, தமிழ்நாட்டுக்காரங்க மாதிரியே பட்கலிஸ். அப்புறம் இவங்களுடைய குணநலங்கள்லாம் ரொம்ப நம்மளோட மிங்கிலாகும். மற்ற மாநிலத்துக்காரங்க மாதிரி இல்லாம இவங்க கொஞ்சம் வித்தியாசமா இருப்பாங்க. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் உங்கள்கிட்ட ஒரு பெரிய ஒரு பணியை கொடுத்து செய்ய வைத்திருக்கிறான். அன்னலாரின் அழகிய அவைகள். சார் இன்னைக்கு எல்லாம் புக்கா சார் படிக்கிறான், எவன் சார் படிக்கிறான் அப்படின்னு கேட்கிற காலத்துல இன்னைக்கு புக்கும் தேவைன்னு எழுதி வெளியிடுறோம்ல. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு மஜ்லிஸ் எங்களுடைய மரியாதைக்குரிய மசூத் மௌலானா ஏற்பாடு பண்ணி அழகிய ஒரு புத்தகத்தை தந்தாங்க. நம்முடைய உஸ்மான் மௌலானா வெளியிட்ட அந்த புத்தகம், மீராசு சம்பந்தமான புத்தகத்தை அழகா வெளியிட்டான். அன்னைக்கு நிகழ்ச்சியில் பேசும்போது சொன்னேன், என்றைக்கு மீராசினுடைய சட்டம் அழிக்கிறதோ அன்னைக்கு கியாமத்து வந்துடும். ரசூலுல்லாஹ், கியாமத்தின் அடையாளம் மீராசினுடைய அந்த வராசத்தினுடைய இல்மு அழிஞ்சு போறது. ஒருத்தர் இன்னொருத்தர் கேட்பார், ஏங்க இதுக்கான சட்டம் என்னன்னு தெரியல பாரு, கியாமத்து வரும். ரசூலுல்லாஹ், நான் சொன்னேன், உஸ்மான் மௌலானா கியாமத்தை தள்ளி போட்டு இருக்கிறார், அதுக்கு காரணமாக மசூத் மௌலானா இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இன்னைக்கும் அதே போன்று இந்த புத்தகத்தின் வழியாக ஒரு பெரும் பணியை செய்திருக்கிறார்கள். பெரும் பணியை செஞ்சிருக்காங்க. இந்த புத்தகத்தை வாங்கி 2வது பக்கம் திருப்பணும்னு ஒரு செய்தி இருக்குது, அன்னலாரின் மீது செலவாத்து அப்படின்னு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பெருமானார் சொல்றாங்க, என் மீது செலவாத்தை நீங்கள் சொன்னால் அது எனக்கு எட்டி வைக்கப்படாம. அந்த ஹதீஸ அழகா மௌலானா அவங்க கோட் பண்ணியிருக்காங்க. வெள்ளிக்கிழமைகளில் பெருமானாரின் மீது சொல்லப்படுகிற செலவாத்து இருக்கிறதே, அது என்னெல்லாம் கொண்டு வரும். அழகா எழுதியிருக்காரு அந்த புத்தகத்துல. அப்படியே அழகா ஒவ்வொரு செய்தியா
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல ஒரு சஹாபி வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் இன்னி உஹிப்பு அன் உக்ஸிர அலைய ஸலா கம் அஜஅல் லக மின் ஸலாத்தி. ரொம்ப அழகா கேக்குறார், யா ரசூலல்லாஹ் உங்களின் மீது நான் ஸலவாத்தை அதிகம் சொல்ல விரும்புகிறேன், என் துஆவில் எந்த அளவுக்கு ஆக்கிக் கொள்வது. எனக்கு துஆன்னு ஒண்ணு இருக்கு, ஒரு துஆ அங்கீகரிக்கப்படணும் அப்படின்னு சொன்னா என் மீது ஸலவாத்து சொல்லுங்கள், அல்லாஹ் உங்கள் துஆவை ஏற்பான்னு சொல்லி இருக்கீங்க. எவ்வளவு சொல்லிக்கிறது? அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத் எவ்வளவு சொல்றது? நான் முதல்ல அல்லாஹ் புகழணும், அடுத்து உங்களை போகணும். கம் அஜஅல் லக இன்னி உஹிப்பு அன் உக்ஸிர அலைய ஸலா கம் அஜஅல் லக மின் ஸலாத்தி. எவ்வளவு ஆக்கணும்? என்ன சொன்னாங்க, மாஷித். ரசூலுல்லாஹ் என்னைக்குமே யார் தலையிலையும் இவ்வளவு செய்யும் சொல்லவே இல்லை. மாஷித், what do you want? You do it. எவ்வளவு வேணுமோ செய்யுங்க. உடனே அவர் கேட்டாரு, அர்ருது என் துஆவில் கால் பகுதி உங்களை புகழவா, மீதி எனக்கு கேட்கவா அப்படின்னு சொன்னாங்க. உடனே பெருமானார் சொன்னாங்க, மாஷித் வ இன் ஸித்த ஃபஹுவ கைருன் லக். நீ விரும்புறத செஞ்சுக்கலாம், ஆனா இதை விட அதிகப்படுத்தினால் அல்லாஹ் உனக்கு அருள் புரிவான். உடனே கேட்டவர் நின்றார். இதோட ரசூலுல்லாஹ் புடிச்சிருவாங்க. துஆல நம்ம எவ்வளவு கேட்போம்? பொதுவா ஒரு ஹம்து இருக்கும், அடுத்து ஸலவாத் இருக்கும், அடுத்து நம்ம தேவைகளை கேட்கறதுக்கு 1000 தேவைகள் இருக்கிறது, நமக்கான தேவைகள், தினசரி தேவைகள். ஆனால் அவர் கேட்டார், ரூபு இன்சித்த ஃபஹுவ கைருன் லக். உடனே அடுத்த கேள்வி கேட்டார், அன்னிஸ்ஃபு யா ரசூலுல்லாஹ் என் துஆவின் பகுதி உங்களுக்கு, உங்க பேரை சொல்லிக்கிட்டே இருக்கேன், அடுத்து நான் பாதியில என்ன கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னா மாஷே. உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஓகே go ahead fa in zitta fa khairul lak. இதை விட நீ அதிகப்படுத்தினால் அது உனக்கு சிறப்பாக இருக்கும். பாதிக்கு பாதி துஆல பாதி ஸலவாத் பாதி. உடனே திரும்ப அவர் கேட்டாரு, என்ன பாதிக்கு ரசூலுல்லாஹ் இன் zitta fa khairun சொல்லிட்டாங்களே, அதிகப்படுத்தினால் சிறப்புன்னு. யா ரசூலல்லாஹ் அஸ்ஸுலுதைனி என் துஆவை 3 பங்குகளாக ஆக்கி 2 பங்கு உங்க மேல ஸலவாத், 1 பங்கு எனக்கான கேள்வி. இதோட ரசூலுல்லாஹ் முடிச்சிருவாங்கன்னு நினைச்சேன். சுலுசை பெரிய விஷயம் இல்ல அப்படின்னு பெருமானார் சொன்னாங்க, மாஷித் வ இன் ஸித்த ஃபஹுவ கைருன் லக். 2ல 3 போச்சு, 3 பகுதியில் 2 போச்சு, மீதி 1 பகுதி தான் இருக்கு. இன் ஸித்த அதுக்கு மேல எங்க போறது, எங்க போய் நினைக்கிறது? உடனே அவர் சொன்னாரு, அஜஅல் லக ஸலாத்தி குல்ல, என்னுடைய துஆ முழுக்க உங்கள் மீது ஸலவாத் மட்டும் சொல்லட்டுமா? சரி, என்ன அழகா கேட்டிருக்காங்க பாருங்க சார். இவ்வளவு நமக்கான பாடங்கள் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்கிறது மாதிரி செய்தியாக அது இருக்கிறது. எப்படி சஹாபாக்கள் எவ்வளவு ஃபகீஹ், very wise people, ஏன்னா நமக்கான அவ்வளவு பொருளையும் வாங்கி சேகரித்து விட்டு சென்றார்கள். உடனே பெருமானார் சொன்னாங்க, 1500 ஆண்டுகளாக அந்த வார்த்தை இன்றைக்கும் சமூகத்தில் இருக்கிறது. 1500 ஆண்டுகள். அவர் கேட்டார், அஜஅல் லக ஸலாத்தி குல்ல, என் துஆ முழுக்க உங்களே ஆக்கவா? வெறும் அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத். அந்த நேரத்தில் எங்க ரசூலுல்லாஹ் 2 வார்த்தையை சொன்னாங்க. எங்க பெருமானாருக்கு அல்லாஹ் சுருக்கமாக பேசி விரிவான பொருள் தருகிற அந்த ஆற்றலை தந்திருந்தான். வெறும் 2 வார்த்தை 1500 ஆண்டுகளாக அந்த வார்த்தையின் பின்னாலே மனித அறிவுகள் சுத்தி கொண்டிருக்கிறது. 2 வார்த்தைகள் சொன்னாங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க? இதன் துக்ஃபஹம்மு யுக்ஃபரு தம்பு, இதன் துக்ஃபஹம்மு யுக்ஃபரு தம்பு. 2 முடிச்சிட்டாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் போயிட்டு வாங்கட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? துக்ஃபஹம்மு, உனது துனியாவினுடைய வாழ்க்கையில் எல்லா கவலைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்வான். யுக்ஃபரு தம்பு, உன் மறுமையில் நீ எத்தனை பாவம் செய்திருக்கிறாயோ அத்தனையும் மன்னிக்கப்படும். இதுக்கு மேல என்ன இருக்கு வாழ்க்கையில? இதுக்கு மேல என்ன இருக்கு? உங்களுக்கு என்ன கவலை இருந்தாலும் பெருமானாரின் மீது சொல்லுகிற ஸலவாத் நமக்கு பதிலாக வருகிறது, நம் வாழ்க்கையினுடைய தேவையை நிறைவு செய்கிறது. கிட்டத்தட்ட மௌலானா இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 50 விதமான ஃபதாயில்கள் எழுதியிருக்காங்க. பெருமானாரின் மீது ஸலவாத் சொன்னா என்னெல்லாம் நடக்கும்? ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நோய் போகும். ஒரு காலம் இருந்தது, வீட்டுல அடிபட்டுருச்சு, ஒரு பிம்பிள்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா சொல்லுவாங்க, ஸலவாத்தை ஓதி எடுத்து வைத்தா போயிடும், அந்த பருக்கள் போகும், கட்டிகள் போகும். ஸலவாத் சொல்லி கையில தடவி அந்த இப்படி தடவணும்னா போகும். இதே போன்ற 1500 ஆண்டுகளாக தங்கள் நோய்களை வெறும் பெருமானாரின் பேச்சிலே அந்த பெயரை சொல்லியே நல்லாக்கிய கோடான கோடிகள் இங்கே உலகத்தில் உண்டு. They are enjoyed with the name of the prophet. They are enjoyed. சார், இன்னைக்கும் பாக்குறேன் நம்ம வீட்டுல யாராவது ஒருத்தர் கூப்பிடணும், எப்படி கூப்பிடுவோம்? யாராவது ரோட்ல நடந்து போறாரு, எப்படி சார் கூப்பிடுவோம்? எப்படி கூப்பிடுவோம்? எப்படி கூப்பிடுவோம்? ஒருத்தர் இப்படி போறாரு, அவரை கூப்பிடணும், எப்படி கூப்பிடுவோம்? ஏங்க அப்படின்னு சொல்லுவோம். இல்ல ஏங்க ஏங்க குருமாப்பட்டிக்கு வா.
அதுக்கு முதல் வாரம் தான் ஒரு பட்டமளிப்புலாக்கு கூமாப்பட்டிக்கு போயிட்டு வந்தேன். அது முடிஞ்சு அதுக்கு அடுத்து இந்த வாரம் ரிலீஸ் ஆகுது. எங்க கூமாப்பட்டிக்கு வாங்கன்னு அந்த அதிரத்துக்கு போன் பண்ணி கேட்டேன், எங்க கூமாப்பட்டி கூப்பிடுறாங்களா, உங்க ஊர்ல என்னமெல்லாம இருக்குன்னு. ஆனா என்ன கூட்டு போனது இந்த ஆடு மாடுலாம் கெட்டி இருக்க ரோட்லயே கூட்டு போயிட்டு வந்துட்டீங்களங்க என்ன. அவர் சொன்னாரு, அது மட்டும்தான் உண்மையிலே தெரு, இவங்க சொல்றதெல்லாம் கூட அப்படின்னாரு. பஸ்ஸே திரும்ப முடியாது எங்க ஊர்ல வந்து அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க இல்லன்னா தம்பி இல்லன்னா ஐயா அப்படி சொல்றோம்ல, யாராவது கூப்பிடா ஐயா அப்படின்னு கூப்பிடுவோம். ஏன்னா டேன்னு கூப்பிட முடியாது. யாரையாவது டேன்னா ஏன் டே அப்படின்பாங்க. நம்மள திரும்ப அண்ணன்னா ஒரு பேச்சுக்குனால என்னண்ணே அப்படின்னு கேட்பான். அண்ணே ஏங்க அப்படி சொல்றோம், இல்ல ஐயா அப்படி கூப்பிடுறோம். அது இங்க எப்படி நடந்து போறோம், தட்டி விட்டுருச்சு காலில். நம்ம பிள்ளை என்ன சொல்லும், கால் லேசா இடறிடுச்சு சார், என்ன சொல்லும் நம்ம பிள்ளைய சார், எங்க மோனா என்ன சொன்னோம், இடறிடுச்சுன்னா ஐயோங்கிறான். யாரையாவது கூப்பிடணும்னா ஐயாங்கிறான். ஆனா அரபு நாடுகள்ல என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அசரப் சாதத்துக்கு சேர்த்து நல்லா தெரியும். துபாயில நம்ம நடந்து போகும்போது தட்டிடுச்சுன்னு வச்சுக்கீங்களேன், அரபுகள் உடனே சொல்லுவான் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே செலவாத்து சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரையாவது கூப்பிடணும், இப்படி ஒருத்தர் நடந்து போறாரு, அங்க ஐயோ ஐயாலாம் கூப்பிட மாட்டான். யா அஹ்மத் அப்படின்னு. அஹ்மது யாரோட பேரு, எங்க ரசூலுல்லாஹ் பேரு. அந்த வீட்டுல அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. நடந்து போறவனோட கூப்பிடணும்னா ரசூலுல்லாஹ் பேர் சொல்லி கூப்பிடுறாயா அஹ்மத் அப்படி சொல்லும். தட்டி விட்டுருச்சு, உடனே செலவாத்து ஓதுறான். 1500 ஆண்டுகளாக தங்கள் தேவைகளை மிகச் சிறப்பாக நடத்தியவர்கள் அந்த அரபுகள், அந்த சஹாபாக்களினுடைய அந்த ரத்தம் இந்த செலவாத்தை கொண்டுதான் இரண்டாவது தலைப்பா எழுதியிருக்காங்க. சரி, இந்த புத்தகம் ஏன் தேவை, இன்னைக்கு அழகா சொல்லும்போது சொன்னாங்க. இதை வந்து ஹதீஸினுடைய செய்தியை ஒரு கதையாக தொகுத்து எழுதப்பட்டிருக்கிறது, ஒரு கதை மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது. கதைகள் வந்து நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் என்ன தேவைன்னு. கதைகள்லாம் என்ன, அதெல்லாம் இப்ப எவன் கேட்க போறான்னு. கதைகள் தான் சமூகத்தில் பெரிய வேலையை செய்யுது. எல்லாருக்கும் தெரியும் சினிமாங்கிறது பொய். ஆனா சினிமால குத்துனது மாதிரி என் மிஸ்ஸ நான் குத்துனேங்களாம். போன வாரம் விட்டேன். ஏன்டா இப்படி குத்துனேன்னு கேட்டா, சினிமால குத்துனான் சார், அதே மாதிரி என் பாத்தியார சதக்குன்னு குத்துனேங்களாம். இப்ப பசங்களை வேற பார்த்தே கேட்க வேண்டியதா இருக்கு. ஏதாவது பேசினா தள்ளி இருந்து பேசுனா. அன்னைக்கு பேசிட்டு போது ஒருத்தர் சொல்றான், சார் அவன் பையில கத்தி வச்சிருந்தாலும் வச்சிருக்கலாம் சார் அப்படிங்கிறான். நமக்கு கவனமா இருக்கியா நீ அப்படிங்கிறான். இப்ப பையன் சினிமா வந்து விளையாட்டுதான். ஆனா அதை பார்க்கும்போது அழுகிறவர்கள் எத்தனை பேர். சினிமாவை பார்த்துட்டு என் நண்பர்லாம் துண்டு நினைஞ்சிருக்கும். ஒருத்தர் அழுது மூக்கெல்லாம் சிந்தி இந்தி அது முடிகிறது வரையும் ஒரு நாடகம் முடிகிறதுக்குள்ள மூக்க சிந்தி அழுதுகிறது எடுத்துறான். எத்தனையோ பேர் இது பொய்ன்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன் அழுகுற சகோதரர்களே? ஒரு போன வாரத்துக்கு முன்னாடி எங்க கல்லூரியில ஒரு சைக்காலஜி கிளாஸ், இந்த சார்மாருக்கெல்லாம் வந்து ஒரு ரெஃப்ரெஷுக்காக வேண்டி ஒரு மேடத்தை கொண்டு வந்து கிளாஸ் எடுத்தாங்க, சைக்காலஜி கிளாஸ். அப்ப அவங்க வந்து அழகா சொன்னாங்க, அந்த ஜெனரேஷனை பிரிச்சு 60ல இருந்து 80 வரையும், 40ல இருந்து 60 வரையும் உள்ள ஜெனரேஷன் என்ன, அது பேபி பூமர் ஜெனரேஷன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லிச்சு. எனக்கெல்லாம் வாழ்க்கையில முதல் தடவை கேட்டேன், என்ன பேபி. அப்பதான் எல்லா போர்களும் முடிந்து ஒவ்வொரு வீட்டுக்கு 10 இருந்தோம். அந்த 60ல இருந்து 40ல இருந்து 60 ஆண்டு காலம், 60 வரையும் உள்ளவங்க போர்கள் முடிந்து பிள்ளை பெற்கிற காலம். அப்ப இந்த 60ல உள்ள ஆளுங்க பூரா நிறைய அந்த காலத்துல அண்ணன் தம்பியோட இருந்திருப்பாங்க. அந்த அம்மா சொல்லிச்சு, அந்த நேரத்துல பெற்ற பிள்ளைகள் இருக்காரு, மூத்த புள்ள சட்டையை அடுத்தையும் போட்டுக்குவான். அந்த சட்டை கிழிஞ்சு போறது வரையும் குடும்பமே போடும். ஏன்னா அப்படி ஒரு காலம் இருக்கு இல்ல, சிங்கிள் இன்கம். ஆனா குடும்பமே ஜம்முன்னு வாழ்ந்தாங்க. கொஞ்சம் சாப்பாடு வச்சு அவங்க உங்களுக்கு கொடுத்துக்குவாங்க, பகிர்ந்து கொடுத்துக்குவாங்க. ரொம்ப பேபி பூமர் ஜெனரேஷன் அப்படின்னு பேர் வச்சதுனாலதான் இன்னைக்கும் சில பேர் கிண்டல் பண்ணும்போது சொல்லுவாங்கல்ல, பூமர் அங்கிள்மான்ல. அது அந்த ஆளுதான் 40 to 60 தான் பூமர் அங்கிள்ங்கிறது. அந்த நேரத்துல உள்ள அது ரொம்ப ஹாப்பியா வாழ்ந்த காலங்கள். அந்த நேரத்துல இருந்தவங்க கண்டுபிடிப்பதான் we are enjoying now. இன்னைக்கு நம்ம பயன்படுத்துகிற எல்லாமே அந்த அதுக்கு நிறைய செய்திகள் நமக்கு கைவரத்துல இருக்கு. அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் இருக்கிறது, அது எக்ஸ் ஜெனரேஷன் தான். 60ல இருந்து 20 வருஷம் 80 வரையும் இருந்த மக்களுக்கு வந்து எக்ஸ் ஜெனரேஷன். எக்ஸ் அப்படின்னா ஜெராக்ஸ். அப்பா சொன்னாரா நில்லுன்னா நிற்பான், அப்படியே நிற்பாங்க. உட்காருன்னா உட்காந்துருப்பாங்க. இந்த பொண்ணை கட்டிக்கிறா அப்படின்னா ஏன்லாம் கேட்டிருக்க மாட்டான், அப்படி கட்டிக்குவான், அப்படியே கல்யாணம் பண்ணிக்குவான். இது செய்யுன்னா செய்வான், நில்லுன்னா நிற்பான், உட்காருன்னா உட்கார். அப்படி ஒரு ஜெனரேஷன் உருவாகி வந்து எக்ஸ் ஜெனரேஷன். அதுக்கு அடுத்து உள்ளது 90ஸ்ல உள்ள அந்த கிட்ஸுக்கு எல்லாம் தெரியும். 60 to 80 உள்ள அந்த 20 years. அதுக்கு அடுத்த வந்த ஜெனரேஷன் இருக்குல்ல,
இவன் ஒய் ஜெனரேஷன் அந்த அம்மா சொல்லிச்சு. ஒய்னா என்னன்னா கேள்வி கேட்கறது. ஒய் எதை கேட்டாலும் ஒய்ன்னு கேட்கறது. ஏன் இது எதுக்கு அப்படின்னு கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க. ஆனா கேள்வி கேட்டு பதில் சொன்னா நம்பிக்கை மாட்டாங்க. அது எப்படி நீ இதை சொல்லலாம், இப்படி ஒண்ணு சொல்லலாமான்னு கேட்பாங்க. கேள்வி கேட்டுக்கிட்டே இப்ப வீட்டுல சொல்லுவாங்க, இவரு சமத்து பொண்ணா இருக்கணும், வெளியே யாராவது ஏமாத்திடுவோம் உன்ன, நீ வந்து என்ன செய்யணும், போல்டா இருக்கணும் நல்லா அப்படின்னு சொன்னா அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகிட்ட சொல்லுவாங்க. ஸ்கூல்ல போன உடனே மிஸ் ஏதாவது சொல்லும், சொன்ன உடனே இந்த பிள்ளை ஏதாவது சேட்டை வச்சுனா என்ன சமத்துவம் மகள அப்படின்னு உடனே அந்த பிள்ளைக்கு சந்தேகம் வந்துடும். வீட்டுல நல்லா இருக்கிறாங்க, இங்க சமத்து நான் திட்டுறாங்க, நம்ம எங்கடா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு குழம்பி போன ஒரு சமூகம் அந்த ஒய் சமூகம். அழகா அதை பிரிச்சு சொன்னாங்க. அந்த ஒய் சமூகம் இருக்கிறதே அதுக்கு அடுத்து வந்த அந்த ஜெனரேஷன் எக்ஸ் ஒய். இந்த ஜெனரேஷன்ல தான் என்னாச்சு அப்படின்னு சொன்னா நிறைய விஷுவல் ஆரம்பிச்சிச்சு. அதுவரையும் விஷுவல் இல்லை. இப்ப இதை நான் சொல்ல வந்ததுக்கு காரணமே அதான். இப்ப ஏன் புக்கு படிக்கிறது இல்லை அப்படின்னு மோலானா இருக்கும்போது நம்ம எங்க உஸ்தாத் சமதஸ்து அவங்க சொல்லும்போது அழகா சொன்னாங்க, இன்னைக்கு எல்லாமே கம்ப்யூட்டர்ல வந்துருச்சுப்பா, நீ பயானுக்கு போறேன்னா என்ன புக்கு படிச்சுட்டா போற, ரெண்டு கார்ல போகும்போதே இப்படி தட்டின உடனே அதெல்லாம் வந்துருது. அது உண்மைதான். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் பயப்படுறது எது, நான் அந்த அம்மா சொல்லிச்சு நான் பிபிடியே போடுறது இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டா இவன் பார்த்து பார்த்து பைத்தியமா இருக்கான், இதை விட்டு எப்படா வெளியே வருவோம்னு இருக்கான். ஏன் அப்படின்னு கேட்டா மூளைக்கு அந்த அம்மா சொல்லிச்சு ஒரு வார்த்தை, மூளை இருக்குல்ல அதுக்கு ரியாலிட்டிக்கும் ரியல்ல நடக்கிறதுக்கும் இந்த மாதிரி வந்து விர்ச்சுவலா நடக்கிறதுக்கும் வித்தியாசம் தெரியாது. அந்த அம்மா அழகான செய்தியை சொல்லிச்சு போவானா, ரியாலிட்டிக்கும் விர்ச்சுவலுக்கும் விர்ச்சுவல்னா இதுல பாத்துக்கிட்டே இருக்கும்ல, அந்த அம்மா வித்தியாசம். இப்ப இதுக்கு முன்னாடி உள்ள ஜெனரேஷன்லாம் என்ன செஞ்சிருவாங்கன்னா ஒரு புத்தகத்தை கையில கொடுப்பாங்க, அதை படிச்ச உடனே இவனா கொஞ்சம் கற்பனை பண்ணுவான். இவனா அவங்க சொன்ன அதே செய்த ஒரு கதை வருதுன்னு வைக்கங்களேன், அந்த கதையில ஒரு அரசன் போறான், ஒரு குதிரையில உட்காந்து போறான், பின்னாடி வந்து ஒரு அரசி உட்கார்ந்து இருக்கா, அப்படி காத்தடிக்குது, காடுகள்லாம் அப்படி இருக்கு. அந்த வனத்துக்குள்ள அந்த அரசன் போகும்போது அந்த மல்லிகையினுடைய வாசனை அப்படி வந்துச்சுன்னு உடனே இப்ப நம்ம என்ன செஞ்சிருவோம்னா அரசனையே உருவாக்குவோம், ஒரு குதிரையை உருவாக்குவோம், அப்புறம் அரசியை உருவாக்குவோம். அந்த அம்மாவை எங்க வைக்கிறதுன்னு ரொம்ப யோசிப்பான், பக்கத்துல நடந்தா அப்படின்னு யோசிப்பான். இப்ப காத்த உருவாக்குவான், அந்த மல்லிகை பூவை இவனே உணருவான். ஆனா இந்த பிபிடி போட்ட பின்னாடி இந்த பயிர்களுக்கு அப்படி எதுவுமே, ஏன்னா எல்லாத்தையும் அதுலயே காட்டுறான். இப்படி பார்த்த உடனே ஒருத்தன் போயிட்டு இருக்கு, அவ்வளவுதான் போராண்டா குதிரையில அப்படின்னு முடிவு பண்ணிடுறான். இன்னைக்கு பெரிய சோதனையா இருக்கிறது எதுன்னா இந்த பிபிடி இந்த பார்த்து இவங்க விஷுவலா போகுது, இவங்களுக்கு ரொம்ப பெரிய சிரமத்தை அவங்க இமேஜினேஷனை அது உருவாக்குறது இல்லை. இத புத்தகத்துல அழகான ஒரு செய்தி எழுதியிருந்தார். பெருமானார்ட்ட எல்லாத்தையும் கேட்டார். ஒரு தடவை மனைவிமார்கள் கேட்கிறாங்க, யார சொல்லுதா நீங்க மௌத்தா போன உடனே உங்களை யார் நாங்க முதல்ல வந்து சந்திப்போங்க சார், யாரும் மௌத்தா போறதுக்கு பிரியப்படுவாங்களா? ஆனா அந்த அம்மாக்கள் கேட்டுச்சு, உம்மஹாத்துல் முஃமினீன் அல்லாஹ் அவர்களுடைய தரஜாக்கள் உயர்த்துன்னு அந்த அம்மாக்கள் கேட்டுச்சு. ஏன்னா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றாங்க, யா நிஸா அன்-நபி லஸ்துன்ன கஅஹதின் மினன் நிஸா, நபியினுடைய மனைவிமார்களே உங்களுக்கு இன்னொரு உதாரணம் உலகத்துல இல்ல, நீங்கள் உதாரணமற்றவர்கள். லஸ்துன்ன கஅஹதின் மினன் நிஸா, நீங்கள் ஒரு ரோல் மாடல் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அந்த தாய்மார்கள் கேட்டாங்க, யாரும் சொல்லல நீங்க மௌத்தா போயிருவீங்க, முதல்ல யார் வந்து உங்களை பார்ப்பான்? இது எவ்வளவு சிரமமான கேள்வி. ரசூலுல்லாஹ் இதுக்கு பதில் சொல்லணும்ல, எப்படி சொல்றது? நீ வருவான்னு சொல்லுவா. இப்ப ரசூலுல்லாஹ் டக்குன்னு சொன்னாங்க, யார் கை நீளமா இருக்கோ அவங்க வருவாங்கன்ட்டாங்க. மௌலானா அந்த ஹதீஸ எழுதியிருக்காங்க. நீளமான கை முடிஞ்சு, நீளமா கை இருக்கணும்னு நேரம் போனாங்க, ஒவ்வொருத்தரும் ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் 11 பேர் வரிசையா இல்லைன்னு கையை வச்சு எல்லாரும் ஒன்னா கையை வைப்பாங்க, இங்கேருந்து பார்ப்பா யாரு கை நீளமா இருக்குன்னு அளந்தாவது போட்டி நடக்குது. சார் எங்க நபி அப்படியே விழுவாங்க. எனக்கு நேரடியான உதாரணம் எனக்கு சொல்லணும்னா, துபாயில ஒரு தடவை தஃப்சீர் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு ஹதீஸ் வந்தது. எங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதாவது ஒரு முத்துல ஒது செய்வாங்க அப்படின்னு வருது. ஒரு சால குளிப்பாங்க. 2.5 லிட்டர் தண்ணிங்கிறது குளிக்கிற தண்ணி. ஒரு முத்து அப்படிங்கிறது ஒரு 500 இருந்து 600 மில்லிக்குள்ள அந்த அளவு அவங்க அளவு. இந்த ஹதீஸ பொதுப்படையில சொல்றேன். அந்த 800 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. எங்க ரசூலுல்லாஹ்க்கு 500 மில்லி தண்ணி ஒது செய்யறதுக்கு போதும். 500ல இருந்து கொஞ்சம் கூட அது வரும். இது போதும். ஆனா குளிக்கிறதுக்கு 2.5 இது போதும். இதுதான் எங்க ரசூல் குளித்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயான் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். கரெக்டா நைட்டு 11:30 மணி போன் அடிக்குது. யாரும் அந்த நேரத்துல அடிக்க மாட்டாங்க, படுத்திருக்க நேரம். எடுப்போமா வேணாமான்னு எடுத்துட்டேன். எடுத்தோன்னு ஒருத்தர், அஸ்தி நீங்க தூங்கி இருப்பீங்க, உங்களை நான் சங்கடப்படுத்தவரை ஒரே ஒரு செய்தி நான் சொல்லுங்க அப்படின்னு. இல்ல அந்த 500 மில்லி தண்ணியில ஒது செய்யறது சொன்னீங்கல்ல, உடனே பாட்டில வாங்கிட்டு போனேன். 500 மில்லியில ஒது செஞ்சு பார்த்தேங்கிற
எத்தனை மணிக்கு? நான் இஷா தொழுதுட்டு பேசிட்டு 10 மணிக்கு வரேன், 11:15 போன் அடிச்சு நான் ஒது செஞ்சேன். கையில கூட ஊத்திட்டதுனால என்னால கால் ஒழுங்கா கழுவ முடியல. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு காலையில திரும்ப போய் வாங்கிட்டு வந்து நான் ஒது செஞ்சு பார்க்கிறேனே கேட்கிறாங்க. இதுதான் பெருமானாரின் மீதுள்ள அந்த விசுவாசமும் அவங்க சொன்னவங்க செய்யறது. கத்தார்ல நடந்த அந்த வேர்ல்டு கப்ல இப்ப நடந்துச்சு, உலகத்துக்கே முன்னுதாரணம். கேட்ட உடனே அவன் சொன்னான், 2 எங்க நாட்டுல கிடையாது, ஒண்ணு லிக்கர் கிடையாது, 2வது இது கிடையாது, விபச்சாரம் கிடையாது, இல்லாம நாங்க நடத்துறோம், நடத்த முடியுதான்னு பார்ப்போம். நடத்திட்டான், வேர்ல்டு ரெக்கார்டு பண்ணிட்டான். அந்த கத்தார் செஞ்ச பெரிய வேலை என்ன தெரியுமா? சிக்னல்ல ஹதீஸ் எழுதி போட்டு பக்கத்துல ஒரு வீடியோ வச்சிருந்தான். இந்த ஹதீஸுக்கு என்ன ரியாக்ட் பண்றாங்க மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தார் அரசு உன்னிப்பா கவனிச்சு. ஊர் முழுக்க துபாயில இருந்து அபுதாபி போற ரோடு, ஷேக் ஜாயித் ரோடு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த ரோட்ல ஏதாவது ஒரு நேரம் நைட்டு 1:30 மணிக்கு அதை போட்டோ எடுக்கலாம்னு நினைக்கிறான், கார் இல்லாம. இதுவரை எடுக்க முடியல. அப்படித்தானே போயிட்டே இருக்கான் அப்படின்னு. நாங்க அபுதாபியில போய் பேசிட்டு நைட்டு 1:30 மணிக்கு திருப்பி வருவோம். சில நேரத்துல அந்த நேரமும் ஒரு 100 கார் போயிட்டு எங்க போறாங்க, எதுக்கு போறாங்க, அவ்வளவு பிஸியஸ்ட் ரோடு. ஆனா அந்த ரோட்ல எழுதி போட்டிருப்பான், அல்லாஹ் அக்பர், குல் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அந்த ரோட்ல டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். 120க்கு மேல போற உன் உயிர் உன் கையில இல்ல, உன் டயர்ல இல்ல, அல்லாஹ்ட்ட இருக்கு, சுப்ஹானல்லாஹ் சொல்லிக்கோ. அதே மாதிரி அதை வந்த உடனே நினைச்சேன், தமிழ்நாட்டுல இப்படி எழுதி போட்டா எப்படி இருக்கும் தேடி தேடி பார்த்தேன். ஆனா தொண்டிக்கு அங்கிட்டு அந்த மாதிரி எழுதி வச்சிருந்தாங்க. ரோட்ல ஒரு குச்சி ஊட்டி சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். போகும்போது சும்மா டிரைவிங்ல அப்படி பார்க்கலாம் இல்லையா, அதே மாதிரி கத்தாரில் எழுதி போட்டிருந்தான். எழுதி போட்டு பக்கத்துல ஒரு வீடியோ வச்சுட்டான். அதுல இருந்த ஹதீஸ் என்ன அப்படின்னா, நிறைய ஹதீஸ் எழுதி கொடுத்தாங்க. அதுல ஒரு ஹதீஸ் வந்து பயங்கரமான பாப்புலாரிட்டி ஆச்சு. அதுக்கப்புறம் அதை ரிசர்ச் பண்ணா அது பத்திரிகையில தான் வந்துச்சு அந்த ஹதீஸ். அது என்ன ஹதீஸ் அப்படின்னு சொன்னா, பெருமானார் சொல்லுகிறார்கள், லா துஹக்கிரன்ன மினல் மஅரூஃபி அன் தல்கா அஹாக பிவஜ்ஹின் தல்கின் அப்படிங்கறத ஹதீஸ். அந்த ஹதீஸ்ல என்ன பெருமானார் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அதுல எழுதி போட்டிருந்தா ஸ்மைல் இட் கேன் பி ஆல்சோ எ சேரிட்டி அப்படின்னு போட்டிருந்தான். ஸ்மைல் இட்ஸ் ஆல்சோ எ சேரிட்டி அப்படின்னு, இட் கேன் பி எ சேரிட்டி அப்படின்னு எழுதி போட்டிருந்தான். கீழே பை ப்ராஃபட் முஹம்மது. சார், என்னுடைய அருமையான மக்களே, அந்த இடத்துல வீடியோ எடுத்திருக்கான். கணவன் மனைவி அமெரிக்காக்காரன் அப்படி வரலாம், 2 பேரும் அப்படியே தன்னுடைய மனைவியோட அப்படியே அதை பாக்குறது. அந்த இடத்துல என்னன்னா அந்த ஹதீஸை பாக்குறான். ஸ்மைல் இட் இஸ் ஆல்சோ எ சேரிட்டி. நின்றுட்டு கணவன் மனைவி நின்று திரும்பி பார்த்து ஒருத்தர் பார்த்து சிரிச்சுட்டு கை கொடுக்குறாங்க. ஒருத்தர் பார்த்து சிரிச்சுட்டு கை கொடுக்குறாங்க. 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் எங்கோ ஒரு இடத்திலிருந்து எங்கள் பெருமானார் பேசிய வார்த்தை மனித இதயங்களை கவரும். இப்படி யார் சொல்லியிருக்கா? அதை எடுத்து அவ்வளவு ரிலீஸ் பண்ணுவான். எத்தனை பேர் சிரிச்சிருக்கான் பாடா. ஏன்னா பல பேர் இன்னைக்கு சிரிக்கிறதுக்கே நேரம் இல்லையே. அவெல்லாம் பாத்ரூம்ல போய் சிரிக்கிறாங்க எழுதுவான். இன்னைக்கு ரிசர்ச்ல பாத்ரூம் அடைச்சுக்கிட்டு பெரிய ஆளா இருக்க சிரிக்க முடியாது வெளியே, அதனால பாத்ரூம் அடைச்சிட்டு சிரிச்சுட்டு வெளியே வந்துட வேண்டியது. அவ்வளவு கிருத்தனமா போற காலத்துல பாக்குறவனை பார்த்து சிரியா என்ன அழகிய முகத்தோடு புன்முறுவலோடு சந்திப்பதும் தர்மம் என்றார்கள். தர்மம் என்றார்கள் நீங்க பெருமானார். அந்த ஸலவாத் இன்னும் ஹதீஸ்ல வருது. யாருக்காவது கவலை இருக்கா? உங்கள கவலை இருக்கா? பக்கத்துல உள்ள கூப்பிட்டு அவர் காதில் வாங்கு சொல்லட்டும். நாங்க ஒரு ஹதீஸ்ல காதுல வாங்கு சொல்றது, அல்லாஹ் கவலையை போக்குவானாங்க ரசூலுல்லாஹ். இந்த ஹதீஸை அறிவிக்கிற பெருமக்கள் எங்களுடைய உஸ்தாதுமார்கள் இன்னைக்கு வரை ஒரு மாணவரை கூப்பிட்டு காதுல வாங்க சொல்லுவாங்க. 1500 ஆண்டுகளாக நடைமுறைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை அப்படியே சேர்ந்து. அதனால இன்னைக்கு இந்த புத்தகத்துல அவர் இமேஜினரியா கொண்டு வர்றார். ஒவ்வொன்றையும் கதையாக கொண்டு வருகிறார். அந்த கதை அப்படிங்கிறது ஒரு பெரிய எஃபெக்ட் பண்ணும் நம்ம வாழ்க்கையில. ஸ்டோரி டெல்லிங் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு பெரிய அது ஒரு இயல். அது ஸ்டோரி சர்துல் கிசஸ் அப்படின்னு இன்னைக்கு அரபுகள் அது சம்பந்தமா நிறைய ரிசர்ச்களை பண்றாங்க. குர்ஆன் அப்படிங்கிறதே கதைகள் தான். அல்லாஹ் அழகா கதைகளை சொல்லுவான். மூசா நபி தேடி அந்த போன அந்த சத்தியம் எப்படி கிடைத்தது ஒரு சின்ன கதையா இருக்கும். அல்லாஹ் அது அப்படியே மனசுல போய் உட்காரும். அது உடல் ரீதியா, நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ரியாலிட்டிக்கும் வெர்ச்சுவாலிட்டிக்கும் மூளைக்கு வித்தியாசம் தெரியாது. நீ எதை பார்க்கிறாயோ உடல் உள்வாங்கிக்கும், அதற்கு தகுந்த கேரக்டர் வெளியாகும். அப்ப எவ்வளவு பெரிய சிக்கல். நம் பிள்ளைகள் எதை பார்க்கிறார்கள், பார்க்க கூடாதெல்லாம் பார்க்கலாம். அது எவ்வளவு பெரிய மனநோய்களை ஏற்படுத்துகிறது. நான் ஒரு செய்தியை சொல்றேன். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி எங்க காலேஜில் நடந்த ஒரு செய்தி. ஒரு செமினார் வச்சு அதுல அந்த புத்தகம் எழுதுனவங்களை கூப்பிட்டு பேச சொன்னாங்க. எனக்கு ரொம்ப என்ன டிஸ்டர்ப் பண்ண செய்தி அது.
அதுல ஒருத்தர் தங்க ஊர்ல பெண் குழந்தைகளை எப்படி கொல்லுவாங்கன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அவங்க ஊர்ல சிசு கொலை அந்த காலத்துல நடந்தது. நமக்கு சிசு கொலைனால என்ன தெரியும் அப்படின்னு சொன்னா, அந்த என்னத்தை அரைச்சு ஊத்துவாங்கன்னா அரளி நிறைய அரைச்சு வாயில ஊத்துவாங்க, செத்து போயிடும். ஆனா அவர் அவர் சொன்னாரு, பிள்ளைகளை அழகாக கொள்வார்கள் எப்படி தெரியுமான்னு கேட்டாரு. இந்த வார்த்தையை கேட்கும்போது சங்கடமா இருக்கலாமா? இல்ல, அவர் இப்படி கேட்கிறாரு, பிள்ளைகளை அழகாக கொள்வார்கள் எப்படி தெரியுமா? சார் வேற ஏதோ கவனத்துல இருந்தவன் டக்குன்னு மாத்திட்டேன். இவர் என்னமோ சொல்ல வர்றாரு. அவர் சொல்றாரு, எங்க ஊர்ல பெண் குழந்தைகளை எப்படி தெரியுமா கொள்ளுவார்கள்? அவர் சொல்றாரு, பெண்கள் தான் அதை செய்வார்கள். அல்லாஹ் கேட்பான், உன்னை ஏண்டா செல்லம் கொன்னா? உன்னை இந்த உலகத்தினுடைய மலரினுடைய அழகாக படைத்து அனுப்பினேனே. குழந்தையே, நீ மலர்பவல்லவா, இந்த உலகத்தை படைப்பவல்லவா? ஒரு ஆணுக்கு கூட அப்படி சந்ததி பெருக்குகிற ஆற்றல் இல்லையே, உனக்கு தந்தனே மலரை உன்னையே நசுக்கினான்னு. நாளை அல்லாஹ் கேட்பான், பெண் குழந்தையை பத்தி வருது இல்ல. இவர் சொல்றாரு, நாங்க அழகா கொல்லுவோம். அப்படியே நிப்பாட்டிட்டு கேட்டேன். அவர் சொல்றார், எல்லாரும் ஆர்வமா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னாரு. அவர் சொல்றார், பிறந்த குழந்தையை பெண்களே ஒரு அறையில் கொண்டு போய் குப்புறப்படுத்த வைப்பார்கள். வெளியே கதவை சாத்தி விட்டு பேச ஆரம்பித்து விடுவார்கள். குழந்தையை குப்புறப்படுத்த வைப்பார்கள். வெளியே கதவை சாத்திட்டு பேசிட்டு இருப்பாங்க. ஒரு 1/4 மணி நேரம் கழிச்ச உடனே உள்ள போனா குழந்தை இறந்திருக்கும். ஏன்னா குழந்தைக்கு திரும்ப படுக்க தெரியாது, மூச்சு முட்டி போய். யாரும் இந்த பிள்ளைய யாரு செக் பண்ணாலும் சாவடிச்சது மாதிரியே இருக்காது, தானா செத்தது மாதிரி இருக்கும். இந்த வார்த்தை கேட்டு 3 நாள் எனக்கு தூக்கமே வரல சார். 3 நாள் தூக்கமே வரல. எப்படி எல்லாம் மனிதர்கள் இருந்திருக்கிறார்கள், எப்படிப்பட்ட மனிதர்கள் இருந்திருக்கிறார்கள். சகோதரர்களே, ஒரு நாள் பெருமானார் உட்கார்ந்து பேசினாங்க. அது எப்படி? முரதியல்லாஹு தஆலாவுடைய வாழ்க்கை எல்லாத்துக்கும் தெரியும். உள்ளே கொண்டு போய் தோண்டியாச்சு, உள்ளே இறக்கியாச்சு, வெளியே கையை விட்டு தாடியை தட்டுச்சு. பாப்பா உங்க தாடியில முடி இருக்கேன்னு தட்டுச்சு. கையை மடக்கி உள்ளே வைத்து விட்டு மண்ணை போட்டு மூடி விட்டு வந்த ஒவ்வொருதான் சொன்னாரு, யார சூழலாம் இப்படி இப்படி உங்களை நான் பார்க்கலையே இதுக்கு முன்னாடி இப்படி எப்படி எல்லாம் டிசைனா கொண்டான். இன்னைக்கு இந்த புத்தகத்துல அந்த கதைகளை பிள்ளைகளுக்கு எப்படி அழகாக சொல்லுவது, அந்த கதையை சொன்னா இந்த சமூகத்தினுடைய தலையெழுத்து மாறுமே. எல்லாம் புகாரி முஸ்லீம்ல இந்த மௌலானா அவர்களுக்கு பரக்கத் செய்யணும். அவங்க வாழ்க்கையில நிறைய கிதாபுகளை எழுதியிருக்காங்க. டே டு டே லைஃப் ஆஃப் ப்ராஃபட் மௌலானா எழுதியிருக்காங்க. ஒவ்வொரு நாளும் பெருமானாரினுடைய ஒவ்வொரு நாளும் ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. அது எப்படி இருக்கும்? எங்க பெருமானார் ஒவ்வொரு நாள் என்ன செஞ்சாங்கன்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? நான் அதைத்தான் சொல்ல வந்தேன். நான் ஃபர்ஸ்ட்ல படிச்ச ஆயத் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். 2 விஷயம் தான்ப்பா உங்களுக்கு, 3வது தேவையில்லை. என்ன தெரியுமா? பலா மன் அஸ்லம வஜ்ஹஹு லில்லாஹ். முதல்ல அல்லாஹ்வை நம்பணும். ஃபஹுவ முஹ்சின். அவர் முஹ்சினா இருக்கணும். முஹ்சின்னா என்ன தெரியுமா? பார்வையோ அல்லாஹ்வை நோக்கி இருக்கணும், நடையோ பெருமானாரின் நடையாக இருக்கணும். அல்லாஹ் முஹ்சின் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் இந்த புத்தகத்தை உள்வாங்கிறது தான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அப்படி செஞ்சா உனக்கு என்ன தெரியுமா கிடைக்கும்? இந்த புத்தகத்தின்படி நான் நடக்கணும்னு முடிவு கொண்டா உனக்கு என்ன தெரியுமா கிடைக்கும்? அஹமதுல்லா அவர்களே, அல்லாஹ் உங்கள் தாய் தந்தையனுடைய கண்ணுக்கு உங்களை குளிர்ச்சியாக ஆக்குவானாக. உங்கள் தந்தையினுடைய கபரை அல்லாஹ் ஒளிப்படுத்துவானாக. எங்கள் பெருமானாரினுடைய பெயரை நீங்கள் ஒளிப்படுத்தி இருக்கிறீர்கள். இது செஞ்சா என்ன தெரியுமா கிடைக்கும்? நீ அல்லாஹ்வை பார்க்கணும், நபிய மாதிரி நடக்கணும். நடந்துட்டா எவ்வளவு பெரிய செய்தியை குர்ஆன் சொல்லுகிறது. அல்லாஹ் வலிமார்களுக்கு சொல்லுவான், அவர்களுக்கு கவலை கிடையாது, அவர்களுக்கு ஹுஸ்ன் கிடையாது, கவலை கிடையாது. அதே செய்தியே அல்லாஹ் முஹ்சினுக்கு சொல்லுகிறான். இந்த புத்தகத்தை ஒட்டி நடப்பவர்கள், இதனுடைய கதையை உள்வாங்குபவர்கள், உள்ளே எடுத்துக் கொள்பவர்கள், அல்லாஹ்வை பார்த்து நடக்கிற அந்த ஆயத்தினுடைய மிஸ்தாக்காக இருப்பார்கள், ஒளி விளக்குகளாக இந்த உலகத்திலே இருப்பார்கள் என்கிற செய்தியை அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். ஆக இது ஒரு அருமையான புத்தகம். நம்முடைய இதனுடைய கிரெடிட் நான் எப்போதும் சொல்ற மாதிரி நம்ம மசூதுமானார் தான். கடையநல்லூர்ல ஒரு கூட்டத்துக்கு பேசணும், ஒரு பட்டமளிப்புள்ளாட அப்துல்லை மௌலானா சொல்லி, ஏங்க அவர்கிட்ட டேட்டு கேட்கிறேன். நான் சொன்னேன், மௌலானா டேட் இல்ல மௌலானா, ஏங்க அவர் வர சொல்லுங்க. அந்த வருஷம் போவே இல்லை. அதுக்கு அடுத்த வருஷம் 3வது வருஷம் சார் எனக்கு உஸ்தாது மண்டிட்டு படிக்கல, ஆனா எனக்கு உஸ்தாது. அவங்கள பார்க்கும் போதெல்லாம் நேற்று அவர்களை உலமாக்கல் சபை கூப்பிட்டு கண்ணியப்படுத்தி இருக்கிறது. 80 பேர் உள்ள உலமாக்கல் சபையில ஆலிம்சா நீங்க பேசுங்கன்னு அவங்களை முன்னாடி நிக்க வைக்கிறாங்க. இன்றைக்கு PS அப்துல் ரஹ்மான் சாப் அவர்களுடைய கபரை அன்னைக்கே இந்த ஸ்கூலுக்கு அவர்களை கொண்டு வந்து
இந்த காலேஜோடு தொடர்பை ஏற்படுத்தி இன்னைக்கு புகாரியா இப்படி நிக்குது அப்படின்னு சொன்னா இதனுடைய ஒவ்வொரு செங்கல்களும் இதனுடைய ஒவ்வொரு சிந்தனையும் எங்களுடைய மரியாதைக்குரிய மசூத் மௌலானா அவர்களுடைய பார்வை தான். அல்லாஹ் அவர்களுக்கு இன்னும் 100 ஆண்டுகள் ஆரோக்கியமான வாழ்க்கையை தருவாங்க. நல்ல இதே மாதிரி நமக்கு இருந்து பெரியவங்க தான் நமக்கு பரக்கத்து. அல் பரக்கத்து அக்காவி இருக்கும். ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, உங்கள் பெரியவர்களோடு தான் உங்கள் பரக்கத்து இருக்கிறது. அல்லாஹ் மௌலானாவையும் அதே மாதிரி நம்ம ஜலால் சார் கேட்கவே வேண்டாம். இந்த எஸ்டேட்ல உள்ள ஒவ்வொரு இன்ஜின் தெரியும். இதெல்லாம் அல்லாஹ் இவங்க அல்லாஹ் ஏத்துக்கிட்டாங்கிறதுக்கு இவங்க வயசுல உள்ள வாழ்க்கை எத்தனையோ பேர் போய் சேர்த்து மண்ணு மக்கி இருக்கும். ஆனா வச்சிருக்கான் அப்படின்னு சொன்னா இதை பாதுகாக்கிறதுக்கு அல்லாஹ் உயிரை கொடுத்திருக்கான். இந்த இதாராக்கள் அல்லாஹுக்காக வேண்டி நடத்தப்படுவதை அல்லாஹ் இவர்களை அத்தனை பேரையும் பொருந்திக் கொள்ளணும். இந்த நேரத்தில் இந்த புக்குக்கு பின்னணியாக இருந்து செயல்பட்ட இந்த இதுக்கு பொருள் உதவி செய்த ஜலால் சதக் ஜலால் காக்கா அவர்களுக்கும் அதே மாதிரி நம்முடைய மௌலானா அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா எல்லா வகையிலும் உதவ வேண்டும் என்று நூலாசிரியர் அவர்களுக்கும் மொழிபெயர்த்த நம்முடைய மரியாதைக்குரிய அஹமதுல்லா புகாரி உஸ்தாத் அவர்களுக்கும் நான் மனதார்ந்த துவாவையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய நண்பர் துபாயில இருக்கும்போதே நல்லா கலீல் காக்கா வந்திருக்காங்க, நான் இப்பதான் பார்த்தேன். இரண்டாவது என்னுடைய அருமைக்குரிய மாமா அகாடமிக் அஃபேர்ஸினுடைய டீனாக இருக்கக்கூடிய என் பேர்ல உள்ள இஸ்மாயில் அவங்க என் மாமா என்னுடைய ஒண்ணு விட்டு தாய் மாமா என்னோடு உடன் வந்த மோனா மரியாதைக்குரிய ஜாஃபர் சாப் இங்கே பட்களில் இருந்து வருகை தந்து இந்த நிகழ்ச்சியை அழகுபடுத்திய உங்கள் அத்துணை பேரையும் அல்லாஹ் பொருந்திக் கொட்டும். எந்த நல்ல எண்ணத்தில் அன்னலாரின் அவைகள் என்று இந்த புத்தகம் எழுதப்பட்டதோ அதே போன்று நாளை பெருமானாரினுடைய அவையில் நம் அத்துணை பேரையும் அல்லாஹ் ஒன்று சேர்க்கட்டும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.